முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து வதந்திகளை பரப்புவோர் மீது சமூக வலைதள கணக்குகளை முடக்குமாறு சமூக வலைதளத்தின் தலைமையகத்திற்கு சென்னை மாநகர காவல்துறை பரிந்துரை கடிதம் அனுப்பியிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல்களை நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியத்திடம் கேட்கலாம். சுப்பிரமணியம், எந்தெந்த சமூக வலைதளங்களுக்கு இந்த மின்னஞ்சல் பரிந்துரை அனுப்பப்பட்டிருக்கிறது? என்ன கூறியிருக்கிறார்கள் இதில்? முதல்வரின் உடல்நிலை குறித்து வதந்திகள் பரப்பியவர்களின் சமூக வலைதள கணக்குகளை முடக்க கோரி சென்னை மாநகர காவல்துறை அந்தந்த தலைமை அலுவலகத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அதாவது குறிப்பாக ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் ஆகிய சமூக வலைதள தலைமை அலுவலகத்திற்கு சென்னை மாநகர காவல்துறை ஒரு பரிந்துரை கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. இவர்கள் எந்த முகவரி மூலமாக இந்த வதந்திகளை பரப்பியிருக்கிறார்கள், இவர்களுடைய விவரங்கள் என்ன, அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய நண்பர்கள் யார் யார் இவரோடு இணைந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான அனைத்து விவரங்களையும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் அந்த விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார்கள். இமெயில் மூலமாக அந்த பரிந்துரை கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதல்வரின் உடல்நிலை குறித்து வதந்திகள் பரப்புபவர்கள் யார் யார் என்பதை கண்காணிப்பதற்காக 10 பேர் கொண்ட ஒரு தனியார் தொழில்நுட்ப வல்லுநர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் சைபர் கிரைம் போலீஸ் உதவியுடன் இணைந்து 24 மணி நேரமும் அந்த சமூக வலைதளங்களை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வதந்திகள் பரப்புபவர்கள் யார் யார் என்ற பட்டியலை அவர்கள் சேகரித்து அவர்கள் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக காவல்துறையினர் தனியாக ஒரு ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக ஏற்கனவே சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 43 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது வதந்திகள் பரப்பியதாக 43 வழக்குகளை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். கணேஷ், எந்தெந்த விதங்களில் கண்காணிப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? அவர்களுடைய ஏதாவது கீவேர்ட்ஸ் வச்சு கண்காணிக்கிறார்களா, அல்லது வேறு எந்தெந்த முறைகளில் இவங்களை எல்லாம் கண்காணிக்கிறாங்க? குறிப்பாக ஏற்கனவே இந்த வதந்திகள் பரப்பியதாக 2 பேரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பான புகார்கள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறது. இன்று கூட ஒரு புகார் வந்திருக்கிறது. இது தொடர்பாக 43 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 43 பேருடைய விவரங்களை சேகரித்து சென்னை மாநகர காவல்துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது என்ன என்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்கள், குறிப்பாக இந்த முதல்வர் உடல்நிலை குறித்து வதந்திகள் பரப்பக்கூடிய சமூக வலைதளங்கள் எவை என்பதை பட்டியல் எடுத்து அதில் அதிக அளவில் யார் பரப்புகிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை கண்காணிக்கும் பணியில் தான் குறிப்பாக இவர்கள் ஈடுபட்டு வருவதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த 43 பேர் மீது 43 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுல அந்த பட்டியல், அதாவது அது யார் யார் பரப்பியிருக்கிறார்கள் இந்த பட்டியலை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மீது சட்டப்பூர்வமான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் சைபர் கிரைம் போலீசார் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் வதந்திகள் பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். கணேஷ்.